அன்பை குறித்து கர்த்தர் திட்டவட்டமாக என் மகள நினைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த அன்பை தான் ரொம்ப கர்த்தர் நினைச்சுறாங்க, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அன்பு இருந்தா அங்க சண்டையே இல்லை. குடும்பத்துல அன்பு இருந்தா சண்டையே இல்லை. ஒருத்தர் கோவப்பட்டாலும் சரி, அவர் பிபியில கோவப்படுறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அமைதியா இருந்துக்கிறோம். அப்போ சரியாயிடும். இது நம்ம பிராக்டிக்கலா அந்த அன்பை நினைச்சு விட்டு காட்ட வேண்டியது இருக்கு. இது நம்ம ஏற்கனவே பேசிடுறது போல இது சேர்த்து மேல நம்ம அன்பு கூறுதா அவருக்காக நம்ம ஜோம் பண்ணுவோம். அப்படிதானே? நம்ம நிறைய பேர் மேல அன்பு கூறுவது கிடையாது. அதனால நம்ம அவங்களுக்கு ஜோம் பண்றது கிடையாது. இப்போ ஆபத்தான மேட்டர்ல அவங்க இருக்காங்க. இப்போ என்னுடைய ரிலேஷன் வந்து என்னோட பைக்ல வந்தாங்க, மருமகள். அவங்க ஹிந்துஸா இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா ஒரு சொல்லிட்டு விட்டாச்சு. இத்தனை தடவை சொல்லியிருக்கு. அவங்க பணக்காரங்களா இருக்கிறாங்க. நம்ம அன்பு அவங்ககிட்ட அன்பு உண்மையான அன்பு பொருந்தா அவங்கள விட மாட்டோம். எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இதை எப்படியாவது ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னா என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அவங்க உலக மனுஷர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நம்ம அந்த அன்போட என்ன சொல்லிட்டு ஊழியம் செய்ய வேண்டியது. நம்ம பிரதர் டிஜிஎஸ் தினகரனை கோட் பண்ணி காமிச்சாங்க. அவர் ஒரு அன்பின் ரூபமா இருந்தவர் இந்த உலகத்துல. ஒரு தடவை அவரு பிசாசு விரட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஊழியக்காரர்கள்லாம் சேர்ந்து பிசாசை விரட்டிட்டு இருந்திருக்காங்க. முடியை பிடிச்சி ஆட்டி போன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, விரட்டிட்டு இருந்திருக்காங்க. தினகரன் பிரதர் அந்த வழியா தச்செல்லாம் வந்திருக்காங்க. என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல போய் என்ன செய்யிட்டு இருக்கீங்க? இந்த பிசாசு ஓட மாட்டேங்குது. உடனே இவங்களுக்கு இன்னும் ஓடலை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி உனக்கு என்னமா செய்து அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கேட்டாங்க. அந்த அன்பான கேட்ட வார்த்தையில அந்த பிசாசு ஓடிய எழுதியிருக்காங்க. அன்பு இல்லைன்னா ஊழியமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஊழியம் செய்தேன் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. அன்போடு ஊழியம் செய்யறது தான் ஊழியம். நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்தேன் அது இல்லை. அங்க பேசிக் அதுக்குள்ள வந்து அந்த உப்பு இருக்கணும், அன்புங்கிற உப்பு இருக்கணும். இது சும்மா வந்துடாது. இதை பிராக்டிஸ் பண்ணணும். அன்பு செலுத்துறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மேட்டர். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துறாங்க. வந்து சில டைம் தெருவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு ஒன்றும் முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். அப்போ அவருக்கு எப்படி அன்பை காட்டுறது? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சொல்ற மாதிரி நம்ம வந்து நினைச்ச வேண்டியிருக்கு, வந்து நடக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே அன்பின் உருவம் தான். அவரும் அன்பின் உருவம் தான். அதனால நம்ம இது அன்பா இருந்து ஊழியம் செய்யறதுக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே நினைச்சிடணும், முயற்சி எடுக்கணும். அன்பு இருந்தாலே மக்கள் வந்துடுவாங்க. அது டிஜிஎஸ் தினகரன் இன்னொரு வந்து மனதுருக்கம். ஒரு அவர் சொல்ற எனக்கு நான் ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் செய்தி கொடுக்கணும்னா 4 நாள் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா 4 நாள் ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனதுருக்கம் வரும். ஐயோ வந்து இவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணி விடுதலை கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனதுருக்கம் அவரை தாக்குமா. அந்த மனதுருக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணும்போது தான் அந்த விடுதலை கிடைக்கும். ஒரு தடவை வந்து ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க. 8 லட்சம் பேர் இருந்தாங்க. 8 லட்சம் பேரை பார்த்த உடனே இவங்களுக்கு தலைகாலெல்லாம் சுத்திட்டான். அவர் சொல்றாரு, 8 லட்சம் பேருடைய பிரச்சனை இன்னைக்கு எப்படியாவது தீர்த்து ஆகணுமே. நேரத்தை அந்த செய்தி கேட்டேன். 8 லட்சம் பேருடைய பிரச்சனையை தீர்த்தாகணுமேங்கிற ஒரு அன்பு அவரை கூட்டி நெருக்குதான். ஆண்டவரே இந்த 8 லட்சம் பேருக்கு விடுதலையை கொடுத்தாதான் நான் உங்களை விடுவேன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டாங்களாம்.
அப்போ வந்து நமக்கு அன்பு தான் மெயின். வேத புஸ்தகமே அன்பு தான். இது அன்புல தான் அவர் வந்து செயல்படுறாரு. இது இன்னைக்கு இன்னொரு செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கருத்தருக்குள்ள இது இது கத்தரை கேட்டு வாங்கி வச்சிருந்தேன். அதுவும் இதே அடிப்படை விஷயம் தான், அன்பு. அதை குறித்து ஈவினிங் நான் வந்து சிதமான பேசுறேன். அப்போ ஆண்டவர் உள்ளம் எல்லாம் அன்பா நிறைந்திருக்கு. அதே மாதிரி நம்ம உள்ளமும் அன்பா நிறைந்திருக்கணும்னு சொல்லி அவரே விரும்புகிறார். அதுதான் அவர் திட்டவட்டமா வந்து பல வசனங்கள் மூலமா வந்து தெளிவா அமைச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது ஒரு ஒரு மனிதன் வந்து குஷ்டரோகியா இருந்திருக்காரு. ஒரு ஊழியக்காரர் வந்தவர் அவருக்கு ஏதோ பணம் கொடுத்துருக்காரு. கீழே இறங்கி குதிரையெல்லாம் போவாங்க, குதிரையில இருந்து இறங்கி பணம் கொடுத்துருக்காரு. பணம் கொடுத்துட்டு கிளம்பும் போது இந்த ஊழியக்காரருக்கு அந்த புஸ்தகம் மேல ஒரு அன்பு வந்துச்சு. உடனே அவர் சும்மா கிளம்பல, டக்குன்னு அவர் ஒரு கெட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. கிளம்பி இருக்கிறாரு. கிளம்பி குதிரையில ஏறி அந்த குஷ்டரோகியை திரும்பி பார்க்காரா, ஜீசஸ் பக்கத்துல நிற்கிறார். அவர் எழுதுறாரு, அந்த அன்பை நம்ம காட்டும் போது ஜீசஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார். எல்லாமே அன்பின் அடிப்படையில தான் செய்யணும், அதான் கரெக்ட். எல்லாவற்றிலும் அன்பே பெரியது பார்த்தோம்னா, எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்று இருக்கு. நம்ம அடிக்கடி விசுவாசத்தை குறித்து பேசுவோம், நம்பிக்கையை குறித்து பேசுவோம். அதுல அன்பு அதை விட மேலானதுன்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம வந்து அந்த வரங்களிலும் அன்பு பெரியது அப்படின்னு நினைச்சது இருக்கு. இயேசுவினுடைய சாம்ராஜ்யமே அன்பின் சாம்ராஜ்யம் தான், அன்பு தான் அங்க. அதனாலதான் அவர் நமக்காக சிலுவையில என்ன செய்தாரு, தாங்க முடியாத வேதனைகளை என்ன செய்தாரு, அனுபவித்தார். நமக்கு ஒரு முள்ளு குத்தி இருக்கிற நேரம் நம்ம மனைவி ஏதாவது வந்து கேட்டாச்சுன்னு வைங்க, கல்லுக்கு ஒரு பதில். ஆணி 8 5 ஆணி கையில அடிச்சு அந்த நேரத்திலையும் அவர் வந்து ஐயோ இவங்களுக்கு மனுஷங்க ஆண்டவர் தெரியாம செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ற பேசினாங்க. இது அந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் என்ன நினைக்கிறீங்க. நான் சிலுவையில மரித்தது, அடிபட்டது, வந்து இது ஆணி அடிபட்டது, முள்ளால தலைமுடியில முள்ள சூட்டினது எல்லாம் பெரிய வெள்ளிக்கிழமைக்கு நினைக்கிறீங்க. அதுக்கு பிறகு மறந்துடுங்க. தினமும் நினைங்கன்னாங்க, தினமும் நினைங்க. சொல்றாங்க வந்து ஜீசஸ் வந்து ஜீசஸ்ட கேட்டாங்க, அவங்க காயங்களை நான் பார்க்கலையா என்னுடைய அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க கையில் உள்ள அந்த காயத்தை காமிச்சாங்க. நேரடியா அவங்க 2 முறைடா அடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ அவசரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு அடிச்சிருவோங்கிற மாதிரி அடிப்பாங்கல்ல, ஒரு பார்த்து கூட அடிக்காம அவ்வளவு அடிச்சு அந்த கொடூரமா இருக்கு அந்த கை. அதே போல வந்து முதுகுல வந்து அடிக்கிறது வந்து எப்பவுமே மேல இருந்து கீழே தான் இருக்கிற மாதிரி, முதுகுன்னா இப்படிதான் அடிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அடிப்பட்டது வந்து ஹரிசாண்டல் லெவல்ல இருந்துச்சு. அதை பார்த்தா நமக்கே மனது உருகிற வேண்டியது. காலில் உள்ள வந்து ஆணியவங்க எனக்கு காமிக்கல, இந்த முதுகையும் கையையும் தான் காமிச்சாங்க. அப்போ காலில் உள்ளதை எனக்கு காமிச்சாங்க. நான் வந்து ஜோ பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே அவங்க கால் தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு முன்னாடி இப்படி 2 கால் தொங்கிட்டு இருந்துச்சு. வந்து அந்த காலில் ஆணி அடிச்சிருக்கு. அந்த ரத்தம் எல்லாம் வடிஞ்சு அப்படி காஞ்சிச்சு. வந்து ராத்திரி 12 மணிக்கு ஆட்டுத்தோலை உரிச்சு காலையில மத்தியானம் 12 மணிக்கு போய் நம்ம அந்த ஆடை வாங்க போனோம்னா அந்த இது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி காஞ்சி தொங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து சொன்னாங்க, இந்த நான் உனக்காக தான்டா இப்படி வந்து இது சிலுவையில என் காலு
இந்த அடிக்கிறதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவங்க கைகளில் உள்ளதை காமிக்கல, முதுகில் உள்ளதையும் காமிக்கல, பிரதருக்கு அதை காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னன்னா, இவ்வளவு வேதனையை எப்படி தாங்கிக்கிட்டீங்க, எப்படி ஆண்டவரை நீங்க அதை தாங்கிக்கிட்டீங்க? அப்போ கர்த்தர் சொன்னாங்க, உங்க மேல மனிதர்கள் மேல உள்ள அன்புனால. அதுதான் மனிதர்கள் மேல அன்பு. என் பிள்ளைகள் அவங்க ரட்சிக்கப்பட்ட, இதுக்குதான் நான் வரிகளை தாங்கிக்கிட்டேன். ஏதோ வந்து ஆணி அடிச்ச உடனே வலி போயிடும்லாம் நினைக்க கூடாது. தலை சுத்திரும் மயங்கிடுவாங்க அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து இது அப்படிலாம் இல்லை. அவர் மனுஷனாவே தான் இருந்து அந்த வந்து ஆணிகளை அடிகளை எல்லாம் சகிச்சாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ கடவுளா இருந்து சகிச்சாரு, அவருக்கு அடிச்சா வலிக்காது போல, அப்படி கிடையாது. அவர் முழு வலியையும் தாங்கினாரு. எதுக்காகனா மனித குலத்தின் மேல உள்ள அன்புனால. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர் குலத்தின் மேல உள்ள அன்புனாலதான் அவர் வந்து அந்த வலியை அவர் தாங்க முடிஞ்சு. புரியுதா? தாய் பிள்ளைகள் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும். ஆனா பொறுத்துக்குவாங்க. ராத்திரி வந்து 12 மணி 1 மணிக்குனாலும் பாலை காய்ச்சி கொடுத்து வந்து அந்த கஷ்டத்தையே அவங்க கஷ்டமாதியே நினைச்ச மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அன்பு. அப்போ நம்ம வந்து அந்த தேவ அன்பு உள்ளவங்களா நம்ம இந்த உலகத்துல நினைச்ச வாழ வேண்டியது. அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் சொல்படியும் கேட்க வேண்டியது. மிஞ்சின நீதிமானாயிராதேன்னு சொல்லி ஒரு வந்து செய்தி கேட்டேன். பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸோட நம்ம அன்பா நினைச்ச வேண்டியது நடக்க வேண்டும். ஒருத்தவங்களுக்கு இது உதவி செய்யறது கூட அதை செய்யத்தக்கவர்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை இருக்கு. சரி, இவங்களுக்கு உதவி செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட நம்ம அதை என்ன செஞ்சிருக்கோம், அந்த அன்பை நம்ம காட்ட வேண்டியது. வந்து ஒரு பெரிய முரடன் ஒரு ஊழியக்காரரை எப்படியாவது கொண்டுறோம்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊழியக்காரர் என்ன நினைச்சிருக்காருன்னா, பரவாயில்லையே இவருக்கு எப்படியாவது நம்ம சுவிசேஷத்தை தெரிஞ்சிட வேண்டியதான், அறிவிச்சிடணும். அவர் இங்கிலாந்துக்காரர், இவர் ஆப்பிரிக்கா. ஏன்னா ஆப்பிரிக்காவில் இது நடக்குது. அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. இது ஒரு காலையில போயிருக்காரு. அந்த அந்த முரட்டு ஆள் வந்து ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்குள்ள தூங்கி முழிச்சு அப்பதான் முழிச்சிருக்காரு போல தெரியுது. இவர் அந்த நேரம் போயிட்டாரு. உடனே எப்படியாவது இந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு சண்டையை இழுத்து அவரை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்கத்துல ஒரு வாழைப்பழம் இருக்கு, அதை எடுத்து பாதி கடிச்சிட்டு பாதியை இவர் கொடுத்துருக்காரு. இந்த ஊழியக்காரருக்கு நினைச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அந்த ஊழியக்காரர் ரொம்ப அன்பான ஊழியக்காரர். பரவாயில்லையே பாதி பழத்தையாவது நமக்கு தராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி, தேங்க்யூ வெரி மச் நினைச்சிட்டாரு. வாங்கி சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே இவர் மனது உடைஞ்சு, யாரு அந்த பொல்லாதவருடைய மனது உடைஞ்சு, ஐயோ நம்ம எச்சில் பணத்தை கொடுக்குறோம், அதை இப்படி அன்பா வந்து இது சாப்பிடுறாரு. அப்போ இவர் சொல்ற இயேசுதான் கடவுள் போற, இவர் சொல்ற இயேசுதான் கடவுள் போற, அதனாலதான் அந்த அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மனம் மாறி ஆப்பிரிக்காவுடைய ரட்சிப்புக்கு அவரு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆயிட்டாரு. அந்த பொல்லாதவர் நல்லா புரிந்து. அன்பு வந்து சகலத்தையும் தாங்கும் அன்பு, அது வல்லமை உள்ளது. கரெக்ட், பிரதர் நல்லா சொன்னாங்க. அன்பு வல்லமை உள்ளது, பவர், இட் ஹேஸ் பவர். அன்பு பவர். நம்ம வீட்லயும் அன்பா நடந்தா அதுல பவர் இருக்கு. குடும்பத்துல இருக்க பிசாசங்கள்லாம் ஓடியே போயிடும். ஒருவர் அன்பா நடக்க தொடங்கினா கூட போதும், முழு அன்பா நடக்க தொடங்கினா கூட போதும், பிசாசுகள் ஓடியே போயிடும். அப்ப நம்ம அன்பை வந்து பேச்சோட நிப்பாட்டிடாம அதை என்ன செஞ்சிருக்கு, செயல்ல என்ன செஞ்சிருக்கு, தினமும் அதை பிராக்டிஸ் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கு. உலகத்து மனுஷிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு அன்பு நமக்கு என்ன, இந்த மனிதர்கள் மனுஷிகள் மேல நமக்கு என்ன